Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இன்னைக்கு பாரிஸ் கார்னரில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய நம்ம எத்திராஜி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ வெட்டிங் சீசன்றதுனால இந்த மாதிரி கல்யாண செட்லாம் நிறைய இங்கே வச்சுருந்தாங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கன்னு டைப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி இந்த மாதிரி ரைஸ் வடிக்கிற பாத்திரம் தான் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அதில் ஒரு நியூ வெர்ஷனாக இந்த பாத்திரத்தை கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரதில் இந்த கிளிப் மாடல் இருக்காது, சைடில் ஹேண்டில்ஸில் நம்ம அப்படியே பிடிச்சி ஹோல்ட் பண்ணி வடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக இந்த மாதிரி கிளிப் மாடலும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ரைஸ் மட்டும் இல்லாமல் நூடுல்ஸ், பாஸ்தா இது மாதிரி ஐட்டம்க்கெலாம் நம்ம ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த பாத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதும் ஸ்டார்ச் ரிமூவர் பாத்திரம் தான். இப்போ நம்மளுக்கு குக்கர் டைப்பில் வேணாம், நம்ம எங்கள் வீட்டிலே பெரிய பாத்திரம் இருக்குது, அதுக்குள்ளே வச்சு நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 சைஸில் இருக்குது, பெருசு ஒன்று சின்னது ஒன்று. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ, உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவுமே நூடுல்ஸ், பாஸ்தா இதெல்லாம் அதனுடைய ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கிற பாத்திரம் தேடிட்டு இருப்பீங்க. அதுலேயுமே நிறைய யூனிக் மாடல் இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. இதே மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் ஆதர்ஷில் வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்களுக்கு ஸ்க்ரீனில் மேலே பாருங்கள், ஐகார்ட்டில் லிங்க் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட அதுலேயும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதுலேயுமே நிறைய காமிச்சிருப்பேன். அதை விடவே இங்கே நிறைய மாடல் வச்சுருந்தாங்க. 15லேருந்து ஒரு 20 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கிற மாதிரி சூப்பரான குடலாம் நிறைய வச்சுருந்தாங்க. சின்னதாக கன்வீனியண்ட்டாக வேணும்னா அதுக்குமே நிறைய மாடல் இருந்தது, அதுவும் வீடியோவில் வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோவில் இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் இல்லாமல் நிறைய பிராஸ் ஐட்டம்ஸுமே நிறைய குக்கிங் ஐட்டமே நிறைய காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவில் வந்துட்டுருக்கு, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த குடத்துடைய ஷேப் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு பாட் டைப்பில் இருக்குது. நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி எஸ்எஸில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு லிட்டுமே கொடுத்துருக்காங்க, அதுதான் ஹைலைட்டான விஷயம். இப்போ தண்ணி குடலாம் சூப்பராக விதவிதமான மாடலில் வந்துட்டுருக்கு. ஸோ இது இந்த சம்மருக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுன்றதுனால காமிச்சிட்ருக்கேன். ஒன்றுத்துக்குமே ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லாத்தோடைய ப்ரைஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட்லாம் வரணும்னா தேவி பத்தூஸ் கிச்சனை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வெட்டிங் சீசன்றதுனால கல்யாண சிறுவரிசைக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூடலாம் வாங்கி கொடுக்கலாம். பிகாஸ் அந்த காப்பர் ஃபினிஷிங் அவ்வளோ ரிச் அண்ட் ராயலாக இருக்குது. நம்ம ஒரு வரிசை வைக்கும்போது பார்க்க ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா மசாலா டப்பாலாம் ரொம்ப வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. அஞ்சரைப்பட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். இது ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. இதுவுமே கல்யாண சிறுவரிசைக்கெல்லாம் வாங்குறதுக்கே ஆப்டான ப்ராடக்ட் தான். இதில் பார்த்திங்கன்னா 9 பாட்டு வர மாதிரி இருக்குது. இதில் நிறைய நம்ம ஒரு 100 கிராம்ஸ் கூட நம்ம ஸ்பைசஸ்லாம் கொட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் கூட கொட்டி வச்சு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருந்தது. எங்கள் வீட்டில் 2 பேர் தாங்க இருக்கிறோம். எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டேஸ் பிராண்டில் வர இந்த மசாலா டப்பாலாம் வாங்கலாம். இந்த பிராண்டு பற்றி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இந்த டேஸ் கம்பெனி பட்டர்ஃப்ளையோட இன்னொரு பாட்டு தான் அப்படின்றதே நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் பார்த்திங்கன்னா நம்ம வெங்கடேஷ் பட் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட பாருங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க விபி டேஸ்ன்னு சொல்லிட்டு. ஒரு இன்டர்வியூவில் பார்த்தா அவரே சொல்லியிருந்தார்.
டேஸ்ன்றது நத்திங் பட் பட்டர்ஃப்ளையோட இன்னொரு கம்பெனி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்களுடைய 3வது தலைமுறை வந்து இந்த மாதிரி டேஸ்ன்ற பிராண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தார். ஸோ வந்து அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த பாத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தேன். விலையுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பேட்டர்ன்ஸ் தேடிட்டு இருப்பீங்க. பிகாஸ் பார்த்திங்கன்னா இப்போலாம் அந்த மேலே வந்து அந்த கோட்டிங் வந்து ஒரு ராயல் லுக்கில் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி கிச்சனில் வைக்கும்போது அந்த கலரில் வந்து வைப்ரண்ட்டாக தெரியணும்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து இங்கே நிறையவே வச்சுருந்தாங்க. இப்போ புதுசாக நீங்கள் ஏதாச்சும் வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ப்ரைஸ் வந்து நம்ம வாங்கக்கூடிய விலையில் 100 ருபீஸ்லேருந்தே இருந்தது. குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிருந்தது. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த லிட்டில் காப்பர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து 100% ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ வந்து அந்த கலர் உள்ளே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபுட்டில் ஏதாவது கலந்துருமோ அப்படின்ற பயமே தேவையில்லை. இந்த டப்பாவில் வந்து டிசைன் பார்க்கும்போதே எல்லாருமே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. ஆமாங்க, இப்போ வெட்டிங் சீசனுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ப்ரைடு கூட, அதாவது நம்ம வீட்டில் இருக்க மணப்பெண்ணு கூட நம்ம சீர்வரிசை கொடுக்கும்போது இந்த டப்பாவில் வந்து நம்ம பலகாரம்லாம் போட்டு கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற வகையில் அந்த கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. இந்த டப்பாலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வர முக்கியமான நபர்களுக்கெல்லாம் இதில் வந்து நம்ம பலகாரம் வச்சு கொடுக்கலாம். அதேமாதிரி நம்ம வீட்டில் இருக்க முக்கியமான பெண்களுக்கு வந்து நாத்தனார் அந்த மாதிரி முறை உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டப்பாவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பலகாரம்லாம் வச்சு கொடுக்கலாம். இல்லைங்க, எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன், பர்த்டே, இல்லைனா ஒரு மஞ்சள் நீர், ஒரு சீமந்தம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டப்பாலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பிகாஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ரிச் அண்ட் ராயலாக இருக்குது. ரொம்ப வந்து கிளாஸியாக இருக்குது பார்க்கும்போது. பர்சனலாக எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பார்த்துட்ருக்கீங்க. மசாலா டப்பா மாதிரி இருந்தது. மசாலா டப்பாவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இதுவுமே வந்து ஃபங்க்ஷனுக்கெலாம் நம்ம வந்து ஒரு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குற மாதிரியான பாக்ஸ் தான். இது வந்து 2 சைஸில் இருந்தது. உள்ளே இருக்கிறது வந்து தனி ப்ரைஸு. ஸோ வந்து செட்டுன்னு நினச்சிக்காதீங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த கோல்டன் ஃபினிஷிங்கில் வந்து நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னில் டிசைன் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நம்ம வந்து ஃபுட்லாம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா சூப்பரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து வாங்கும்போது உங்களுக்கு வீட்டுக்கு எப்படி தேவையோ, பெருசு வேணும்னா பெருசு, இல்லைன்னா சின்னது, இது மாதிரி வந்து நிறைய சைஸில் இங்கே வச்சுருந்தாங்க. நீங்கள் நேரில் விசிட் பண்ணும்போது இன்னுமே சூப்பரான ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து எப்பயும் சொல்கிற மாதிரி இது கம்ப்ளீட்லி நோ ப்ரமோஷன். நம்ம வீவர்ஸ் வந்து இப்போ வெட்டிங் சீசனில் யூஸ் ஆகுன்றதுக்காக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். அந்த மூடி வந்து நல்லா கிராண்ட்னஸோட ஃப்ளாரல் பிரிண்டில் போட்டு நல்லா கலர்ஸ்லாம் வைப்ரண்ட்டாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சைஸில் பார்த்துட்ருக்கீங்க. இதனோட ப்ரைஸுமே 195 தான். இந்த டப்பா வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கர் தான். இப்போ வந்து ஹெல்தி லைஃப் வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த தானிய வகைகளை வந்து முளை கட்டணும், அதை பண்ணி தான் நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டப்பாலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதனுடைய ப்ரைஸுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. 2 சைஸில் இருந்தது. ஸோ வந்து நிறைய இடங்களில் கிடைக்கும், ஆன்லைன்லேயுமே கிடைக்கும். நீங்கள் வந்து ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணுறது கூட இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மாதிரி தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த சீத்ரு லிட்டோடே இருக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த JVL பிராண்டில் வந்து நிறைய ஷேப்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் வந்து எந்த ஷேப் பிடிச்சிருந்தா கூட நம்ம வந்து ஒரு புதுசாக கிச்சனை அரேஞ்ச் பண்ணும்போது இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நீங்கள் நிறைய சூஸ் பண்ணி வாங்கலாம்.
இது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்ததுங்க. பட் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இண்டோலின் அலுமினியமில் தான் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹேண்டில்லாம் வந்து ரொம்ப ஸ்டர்டியாக இருந்தது. மேலே பார்க்கும்போது ஒரு ராயல் லுக்கில் கிரே கலர் ஃபினிஷிங்கில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. விலை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் இந்த 2 மாடல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 2 சைஸில் இருக்குது, ஒரே ப்ரைஸ் கிடையாது, ரெண்டும் தனித்தனி ப்ரைஸு. நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு பிராண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து இது வந்து பர்க்னர் பிராண்டில் வரக்கூடிய தோசை டவா தான். இது வந்து ட்ரைப்ளை தோசை டவா. இதுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டியுமே இருக்குது. ப்ரைஸுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2 சைஸில் இருந்தது, 24 சென்டிமீட்டர் அண்ட் வந்து 28 சென்டிமீட்டர் 2 சைஸில் இருந்தது. பின்னாடியுமே வந்து நல்ல சூப்பரான ஸ்மூத் ஃபினிஷிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. ஹேண்டிலுமே வந்து நல்ல எஸ்எஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் வீடியோ பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் அதே சமயத்தில் நல்ல பிராண்ட் ப்ராடக்ட்ஸு, நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி லைஃப் தரக்கூடிய ப்ராடக்ட்டு அதுவுமே வந்து நிறைய காட்டுவோம். ஸோ வந்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ, உங்களால் எது பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்லாம். நான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காகவே முக்கியமாக இந்த பாரிஸ் கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ மெனக்கிட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து இங்கேயுமே வந்து ப்ரைஸ் அதிகம்னு சொன்னிங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு எங்கே போய் வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி வந்து நம்ம 5000 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. முதலே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன், சாரி. அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்டை வந்து பாருங்கள், நம்மளுக்கு லைஃப் கொடுக்குமா, அது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுமா. சும்மா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்குகிற பொருளுக்கும் ஒரு 700 800 வாங்குகிற பொருளுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற வந்து ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டு. இது வந்து கிரில் பேன்லாம் நீங்கள் வந்து வேறு மாதிரி ஷேப்பில் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட்டே இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் உங்ககிட்ட. சும்மா எல்லாத்தையும் காமிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ இது பாருங்கள், சூப்பராக அமேசிங்காக இருந்தது. இதுக்கு வந்து கிளாஸ் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே செஃப்போடைய ப்ராடக்ட் நினைக்கிறேன், அவருடைய பேர் சரியாக தெரியல. இது பாருங்கள், ஒரு குழிப்பணியாரக்கல் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதுவுமே வந்து இது வரைக்கும் நீங்கள் எந்த வீடியோலுமே பார்த்துருக்க மாட்டீங்க, ஐ திங்க் ஸோ. இதை சொன்னாலுமே நிறைய பேர் சண்டைக்கு வந்துடுறீங்க. பார்த்தவங்க ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா எங்கே பார்த்துருந்தீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள், அதில் நான் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த எத்திராஜ் ஷாப்பில் நான் பார்த்துருந்தேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 சம்திங் வருது. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் யூஸு, குக் அண்ட் சர்வ் மாடலு. இதிலே குக் பண்ணி நம்ம இதிலே சர்வும் பண்ணலாம். அந்த ஹேண்டில் பாருங்கள், நம்ம குக் பண்ணும்போது நம்ம ஏற்றி விட்டுக்கலாம், அப்புறம் சர்வ் பண்ணும்போது இறக்கி விட்டுட்டு டைனிங் டேபிளில் நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இது வந்து 3 பீசஸ் செட்டு. இது 3த்துக்குமே வந்து ஒரே ப்ரைஸ் தான், 3700 சம்திங் வருது. பட் இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது, இது வந்து சாண்ட்விச் பாட்டமில் வரக்கூடியது. அதே 3 பீசஸ் செட் வெரைட்டியில் இன்னொரு மாடல் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஒண்டர் செஃப் ப்ராடக்ட்டு. இதுவுமே வந்து நம்ம குக் பண்ணி சர்வ் பண்ணக்கூடிய மாடல் தான். ஒரு விசேஷங்களுக்கெலாம் ரொம்பவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 22 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு மல்டி பர்பஸ் ஒரு வெசல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா வந்து ராயல் லுக்கில் இருக்கக்கூடியது. எங்களுக்கு 3 பீசஸ் செட்லாம் வேணாம், சிங்கிளாகவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு விசேஷங்களுக்கெலாம் நீங்கள் வந்து கிஃப்ட்டு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, அதுவும் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து டம்ளர் செட்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கிராண்டான மாடலோடு இருக்குது, கிராண்ட் லுக்கில் இருக்குது, ஃபங்க்ஷனுக்கெலாம் கிஃப்ட்டு கொடுக்குற வகையில் இருக்குது. அதே சமயத்தில் அவங்க வீட்டுக்குமே ரொம்ப யூஸ் ஆகும்.
நெக்ஸ்ட் வந்து இந்த சாதம் வடிக்கிற அந்த குண்டான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்எஸ்ல வச்சுருந்தாங்கங்க. புதுசாக வெரைட்டிஸில் வந்து நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. அதில் இப்போ ஒன்று பார்த்துட்ருக்கீங்க. இதிலே வந்து சைஸ் வாரியாக நிறைய சைஸில் இருக்குது. இது வந்து ஒரு 1/4 கிலோ அரிசி வடிக்கிற மாதிரியான ஒரு குட்டி பாட் தான். இல்லைன்னா நீங்கள் ஒரு பொங்கல்லாம் வைக்கிறீங்க ஒரு விசேஷங்களுக்குன்னா அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் டைமில் கூட இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அதிலே வந்து டிசைன் இல்லாமல் நல்லா ப்ளைன் பேட்டர்னில் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு இப்போ சம்மர் டைமில் வந்து ஒரு மோர்லாம் நீங்கள் கடையத்துலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சூப்பராக சொம்பு மாதிரியே இருக்கிற மாடல் அது. இதுவுமே வந்து ஒரு மல்டி பர்பஸ் யூஸ் தாங்க. இதை வந்து நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். நல்ல நியூ ஸ்டைலிஷ் லுக்கில் இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம கேஸ்ட்ரோலுக்கு பதிலாக நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டி பார்க்குறீங்க. ரொம்ப அமேசிங் குவாலிட்டியில் இருந்ததுங்க. இந்த மாதிரி நான் பார்க்கும்போது நான் நினைப்பேன் அதுக்குள்ளே குட்டி குட்டி கேரியர் கொடுத்துருப்பாங்க. இதில் எவ்வளோ நம்ம லஞ்ச் கொண்டு போயிட முடியும், இதை ஒரு ப்ரோஜனம்னு இதை பண்ணியிருக்காங்களேன்னு மனசுக்குள்ளேயே திட்டிப்பேன். பட் வந்து இதில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. இதுதான் சர்ப்ரைஸு. உள்ளே எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங் அந்த எஸ்எஸ் குவாலிட்டியில் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் யாராவது பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து இந்த குட்டி குட்டி தட்டு எவ்வளோ தான் வாங்கினாலும் நம்ம வீட்டில் வந்து அது அடிக்கடி தொலையும். பிகாஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் அதுக்காக தான் தேடிட்டுருக்கேன். எங்கள் வீட்டிலே வந்து 2-3 வாங்கி தொலைஞ்சி போச்சு. ஸோ வந்து அதனால் சைஸ் வாரியாக பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். டம்ளருக்கு, சொம்புக்கு இதுக்கெலாம் வந்து மூடுற மாதிரி சைஸ் வாரியாக அதுவும் 10 ருபீஸ்லேருந்து வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து சூப்பரான விஷயம். இதெல்லாம் வந்து வெளியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ருபீஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுவே வந்து இங்கே வந்து 10 ருபீஸில் வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான இந்த பவுல்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம டின்னர் செட்லலாம் வந்து யூஸ் ஆகும். நம்ம வீட்டில் சட்னி ஒரு அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டு. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கம்மி விலையில் இருந்ததால் இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். எல்லா இடத்துலையும் கிடைக்கும், பட் வந்து கம்மி விலையில் இருந்ததால் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து இந்த வடிக்கிற தட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் இந்த ஸ்டார்ச் பாத்திரம் இதெல்லாம். இது மாதிரி வேணான்னா உங்கள் வீட்டில் ஏதாவது பாத்திரம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி வடித்தட்டு வாங்கி கூட நீங்கள் போட்டு வடிச்சிக்கலாம். பிகாஸ் வந்து காசு வந்து எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோவும் நம்ம சேவ் பண்ணி தான் ஆகணும். சும்மா நம்ம வீடியோவில் காட்டணுன்றதுக்காக வாங்கணும் அப்படின்னு நான் யாரையும் சொல்லலை. உங்கள் வீட்டில் ஏதாவது பாத்திரம் இருக்குது சைஸ் வாரியானா இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி அதில் கூட வடிச்சிக்கலாம். ரைஸ் வடிக்கிற பாத்திரம் தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேமர் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹண்டி பாட் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து நல்ல ஒரு எஸ்எஸ்ஸில் வந்திருக்கு. இதை வந்து ஒரு கிஃப்ட் கூட நீங்கள் கொடுக்கலாம். பிகாஸ் பார்த்திங்கன்னா அது அட்டை டப்பாவோடையே வருது. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் கூட நம்ம வந்து மல்டி பர்பஸ் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒரு மில்க் பேன் தான் பார்த்துட்ருக்கீங்க. மில்க் பேன் வந்து எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம அடிக்கடி வாங்கிட்டு தான் இருப்போம். ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பிராண்டில் ஒன்று வாங்கிட்டிங்கன்னா அது வந்து நல்ல தலைமுறை தாண்டியும் வரும். பிகாஸ் அது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. 14 சென்டிமீட்டர் 1700 சம்திங் வருது. இது ஒரு நல்ல பிராண்ட். இது ஆன்லைன்லலாம் வந்து இதை விடவே ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ சம்மர் டைமுக்கு வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்லாம் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து பண்ணி நம்ம வச்சுக்கலாம் டைனிங் டேபிளில். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா மேலே சூடான பாத்திரமுமே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாண சீசன்றதுனால உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பிராஸ் ஐட்டம்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து இப்போ பிராஸ் ஐட்டம்ஸில் தான் வந்து குக்கிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ் ஆகுன்றதுனால இப்போ நம்ம பிராஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து சூப்பரான ஒரு பூ உருளி மாடல் தான் பார்த்துட்ருக்கோம். இது இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் தான் இல்லையோ என்னன்னு தெரியல. ஸோ வந்து அதனால் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் வச்சுருக்காங்களே, இதனுடைய விலை என்னவா இருக்குன்னு பார்த்தேன். ஜஸ்ட் 126 ருபீஸில் இருக்குது. அடுத்ததாக வந்து இந்த மாதிரி பாத்திரம் தான் சொல்லியிருந்தேன். இப்போ நிறைய வந்து யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எல்லா குக்கிங் சேனல்ஸுமே இந்த மாதிரி பாத்திரத்தை தான் சமைக்கிறாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களுமே வீட்டுக்கு கூட வாங்கி இதில் நீங்கள்
நீங்கள் வந்து சமைக்கலாம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஹெல்த்தி லைஃப்பை வந்து லீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். இது வந்து வெண்கலம். ஃபர்ஸ்ட்டு பார்த்ததில் வந்து ஈயம் பூசுகிற மாதிரியான மாடல். இது வந்து வெண்கலம். ஈயம்லாம் பூச தேவையில்ல, அப்படியே வச்சு நம்ம தலைமுறை தாண்டி யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ யாராவது வெட்டிங் வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு சர்ச் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டி நகரில் எப்படி சரவணா ஸ்டோரோ அது மாதிரி பாரிஸ் கார்னரில் கண்டிப்பாக எத்திராஜ் ஷாப் தான். அடுத்தது வந்து டபரா செட் பார்த்துட்ருக்கீங்க. இதுவுமே ஒன்று வாங்கணுன்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஸோ அதனால் காமிச்சிருக்கேன். இது வந்து டபரா தனி ப்ரைஸு, டம்ளர் வந்து தனி ப்ரைஸு. நெக்ஸ்ட் வந்து பஞ்சபாத்திரம் பார்த்துட்ருக்கீங்க. அதுவே வந்து இப்போ நிறைய சொம்பு டைப்பில் தான் வருது. இதை பஞ்சபாத்திரமாக மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு சேனல்லாம் நடத்துகிறீங்கன்னா இதெல்லாம் வந்து வீடியோவில் காட்டும்போது ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். இது வந்து மேலே வந்து ஸ்லைட் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து ப்ளைனில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ளைனில் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பூஜா ரூமில் வந்து பஞ்சபாத்திரத்துக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அடுத்ததாக ஒரு விளக்கு மாடல் பார்த்துருக்கீங்க. இதுவுமே இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இங்கே என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக எடுத்து பார்த்துருந்தேன். கீழே ஸ்டாண்டுமே வந்து நல்லா ஸ்டடியாக இருக்க மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அடுத்ததாக வந்து காமாட்சி விளக்கு. இப்போ நீங்கள் யாராவது கல்யாணம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீட்லேயுமே வந்து விளக்கெலாம் மாற்றணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து 200லேருந்து அதனுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ப்ரைஸில் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த காமாட்சி அம்மனுடைய முகம் வந்து அவ்வளோ வந்து கிளியராக இருந்தது. ஸோ அதனால் இது காமிச்சிருக்கேன். இங்கே இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் இல்லாமல் அயன் பண்ணுற அந்த அயன் பாக்ஸ் கூட பித்தளையில் இருந்ததுங்க. அதை காமிக்கணும்னு நினச்சிருந்தேன், மறந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ, டிஃப்ரெண்ட்டான பிராஸ் ஐட்டம் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து தூபாக்கால் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதுவுமே ஷேப் பாருங்கள், நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து நியூ லுக்கில் இருந்தது. ஸோ இப்போ வரவங்க இந்த மாதிரி வாங்குறாங்களா என்னன்னு தெரியல, நான் பார்த்ததில்ல. ப்ரைஸுமே 425 தான் இருக்குது. அடுத்தது வந்து இன்னொரு பூ உருளி பார்த்துருக்கீங்க. இது வந்து 360 ருபீஸில் இருக்குது. ஒரு மீடியம் சைஸில் தான் இருந்தது, ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. அடுத்தது வந்து அபிஷேகம் ஸ்டாண்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வழக்கம் போல் கேட்குறது தான், என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுக்கா, என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.